ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஸ்டைலில் அப்பம் செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன் பாருங்கள். இந்த அப்பம் ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு மைதாப்பா, 1 கப்பு ரவா. இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க. இது 1 கப்பு இருந்துச்சு. இது வந்து ரவா வந்து கொஞ்சம் வெள்ளை ரவை தான். கொஞ்சம் ஒரு சுற்றி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுட்ரு மாதிரிலாம் அரைக்க வேணாம், கொஞ்சம் சுற்றிக்கணும், அவ்வளோதான். இந்த அக்கா இந்த அளவில் சுற்றிருக்கேன் பாருங்கள். இது ஒயிட் ரவை தான். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வேர்க்கடலை 1 கப்புன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேர்க்கடலையை நம்ம வந்து அதை கொஞ்சம் குறப்பாக சுற்றி எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை தான், இது வறுக்க தேவையில்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை இந்த அளவு போதும்பா. எப்படி தெரியுதா உங்களுக்கு? குறப்பாக இருக்குது பாருங்கள், போதும். இதை பவுல் மாற்றிடலாம். அடுத்து இப்போ அக்கா வந்து அச்சு வெல்லம் தான். இதை வந்து கரைச்சி நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கல் தூசி எதுவுமே இருக்காது. அது அக்கா வந்து அதை அச்சு வெல்லத்தை தூள் பண்ணி 1 கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நல்லா தூள் பண்ணலை, அதனால் நம்ம இதில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போ வர்ற அச்சு வெல்லத்தில் ஜீனி சேர்த்து காய்ச்சுறாங்களா என்னென்னு தெரில, தூள் பண்ணாலே தூள் ஆக மாட்டேங்குது. அதனால் இப்போ அக்கா இதை நைஸாக கொஞ்சம் சுற்றிக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம இந்த பவுலில் அது கூடவே சேர்த்துக்கலாம். அந்த வேர்க்கடலை ரவா சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து அந்த மைதா 1 கப்பையும் போட்டிருந்தோம். இந்த அப்பம் ரொம்ப டேஸ்டியாக ருசியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த வெல்லத்தை அக்கா வந்து கம்மியாக சேர்க்க போகிறேன். 1 பவுல் ஃபுல்லாக எடுத்துருந்தேன். அக்கா 3/4 பவுல் தான் சேர்க்க போகிறேன். எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்கிறனால நீங்கள் 1 சேர்த்துக்கலாம், 1.25 சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் அக்கா 3/4 கப்பு தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்கிறனால அக்கா கம்மியாக போட்டிருக்கேன். இதை போட்டுவிட்டேன். 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இது கூட என்ன மிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது ஒரு வடை சட்டி அக்கா காய வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கீ, வெண்ணெய் வந்து போடாதீங்க, கீ தான் போடணும். அப்போ கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதில் வந்து ஒரு 1/2 பவுலுக்கா தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அக்கா. இதை போட்டு கொஞ்சம் செவக்க பிரட்டி எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் வாசனை வர்ற வரைக்கும் செவக்க வறுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் நம்ம அந்த அப்பம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப கெட்டு போகாமல் டேஸ்டியாக அப்படியே இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த மாவில் போட்டுக்கலாம். இப்போ அந்த தேங்காய் வார்த்தை நெய்யோடு ஊற்றிக்கோங்க. இப்போ உள்ளே கொட்டிடுங்க அப்படியே. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அக்கா ஏலக்காய் வந்து சுகர் போட்டு பொடி பண்ணி வச்சுருப்பேன் வீட்டில், அதை போடுறேன் 1/4 ஸ்பூன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு, தூளுப்பு, அப்புறமா 2 சிட்டிகை ஆப்ப சோடா மாவு. அவ்வளோதான். எல்லாம் கலந்து இப்போ தண்ணி ஊற்றி பணியார மாவு பதத்துக்கு நம்ம கலக்கிக்கணும். இப்போ வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினா ரவை கொஞ்சம் ஊறி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா ரிச்சாக ஹெல்த்தியான அப்பம்பா. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்துடலாம். கொஞ்சம் ரவை ஊறி இருக்கும். கொஞ்சம் நம்ம அப்பம் செய்கிறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக அப்பம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். அந்த ஊறி இருக்கு பாருங்கள், நல்லா பதம் கரெக்டாக வந்துருச்சு. அக்கா இப்போ 1 கப்பு ஃபுல்லாக எடுத்ததுனால 1/4 கப்பு எடுத்து தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள் வெல்லம். அதுதான் நீங்கள் இது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அக்கா வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்கனால அக்கா 1/4 கப்பு எடுத்துட்டேன். நீங்கள் ஃபுல் கப்பு கூட போட்டுக்கலாம். நல்லா ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அப்பம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். அக்கா இப்போ ஒரு வடை சட்டியில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன வடை சட்டி தான் வச்சுருக்கிறேன் அக்கா. இப்போ வந்து நம்ம அப்பம் ஊற்றுவோம். நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன். அப்பம் ஒரு குட்டி கரண்டியே போட்டுக்கோங்க. குட்டி கரண்டி போட்டால் கொஞ்சம் குட்டியாக எடுக்கலாம். சின்ன வடை சட்டி வச்சதுனால குட்டியாக. இப்போ அக்கா 1 ஒரு 3 போடலாம். 3 அப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரியே ஊற்றிக்கோங்க. பெரிய வடை சட்டி வச்சு கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றினீங்கன்னா நம்ம ஒரு 5 போட்டு கூட எடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பரட்டும். இப்போ அடிப்பக்கம் செவந்துருச்சு. நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றுனது கொஞ்சம் செவந்து வருது. சீக்கிரமாகவே செவந்துரும், வெந்துடும். ஏன்னா நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கனால ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும்பா. ரொம்ப ரிச்சான அப்பம் இது. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. நல்லா வேகட்டும். அவ்வளோதான். இப்போ வெந்துருச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஊற்றின 2 ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியாக வாசனையாக இருக்கும்பா. அந்த கோகோனட் எண்ணெய் நம்ம வந்து தேங்காய் நெய்யில் வறுத்து போட்டது இப்போ அப்பம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்குது. அந்த ஒன்றையுமே எடுத்துடலாம். இப்போ அக்கா அடுத்த ஷிஃப்ட்டும் ஊற்றிருக்கேன், வேகட்டும். ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை ரொம்ப ஹெல்த்தி. இந்த அப்பம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போது இந்த செகண்ட் ஷிஃப்ட்டில் போட்டது வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போது சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி. ரொம்ப ஈஸியாக, ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, ரொம்ப வாசனையாக, எண்ணெயே குடிக்காது இந்த அப்பம்.
அவ்வளோ ஈஸியாக சூடாக இருக்குது, கையில் எடுக்க முடியல. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. தேங்க்யூ.